எல்லாரும் ரீசெண்டா கருப்புல பீக் சூர்யாவை பார்த்துருப்பீங்க. சிங்கம் சூர்யா தெரியுமா? விக்ரம்ல என்ன மாஸ்க் ரிவீலிங் சீன். அதை விட என் சைல்ட்ஹுட் டைம்ல ஐயோ துரசிங்கத்தை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, மறுபடியும் ஊருக்கே அனுப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்போம். அப்போ ஒரு ரிவீலிங் இருக்கும் பாருங்க. இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். பீக் பீக். இதுல வேற இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே ஒரு பக்கம் சூர்யா ஆக்டிங்ல தெரிச்சுக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் ஹரிமாம்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ்ல படம் எடுத்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி டிஎஸ்பி மியூசிக்ல சதற விட்டுருப்பா. மியூசிக் பாட்டுன்னு இல்ல, பேக்ரவுண்ட் எல்லாத்துலயுமே சதற விட்டுருப்பாரு. சிங்கம் 1ல வந்து சிங்கம் 2ல மொத்தத்துல சிங்கம் இஸ் பீக். சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா. உன் அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. மயில் வாங்கணும் எனக்கு. எங்க செய்டா செய்டா தூக்குவ தூக்கு. அத்தாவே எனக்கும் வேணும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து பண்ணாத ஒரு சில விஷயத்துல வந்து பண்ண போறேன். எனக்குள்ள இருக்க ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர நேரம் வந்துருச்சு. பட் பிஃபோர் தட், சிங்கம் படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரியாக்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்தீங்க புதுசா புதுசா புதுசுல பழசுதான். பட் இன்னைக்கான வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸுக்கு எல்லாம் வந்து தீனி போடுற மாதிரி சிங்கம் படத்துல வர சீன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே வந்து நம்ம வந்து ஆக்டிங் செய்ய போயிரோம். என்னத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். கடைசியில வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. ஓகேவா? நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் சிதற போறீங்க. ஓகேவா? அப்படியே வாங்க வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ பாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல வாழ்ந்து எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத நேரத்துல கேவலமா வரும் உனக்கும் சரி, எல்லாருக்கும் காக்கி சட்டை கொடுத்துருக்காங்க. வச்சிருக்கையா? அதனால உனக்கு ஏசி போட்டு, நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போடாது. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். சஸ்பெண்ட் பண்ணுவியா? டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எஸ் நண்பர்களே, முதல் சீன், அதாவது வந்து என்னுடைய ஃபேவரட் சீனுக்கே வந்து நான் முதல்ல நடிக்கலான்னு இருக்கேன். பட் உங்களுக்கு முன்னாடி சீனை பாத்துருவோமா? பீக் சீன் ஆஃப் சிங்கம். கலாச்சாரம் என்ன வில்லேஜ்ல வச்சு காச்சுவாங்களா? வில்லேஜ் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? காய்ச்சல் முடிவு பண்றா எங்க வேணாலும் காய்ச்சுவான், எதுல வேணாலும் காய்ச்சுவான். சிட்டில வச்சு காய்ச்ச போது அவ்வளவு காய்ச்ச வெளியில அடிக்க வச்சிருக்கா, இல்ல நீ ஸ்டேஷன் மேல உட்கார்ந்து எல்லாத்தையும் காய்ச்சி அடிக்க வச்சு போனியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியவே. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அக்யூஸ்ட வெளியில சொல்றியா? நீ எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். தப்பு பண்ற எவனா வந்தாலும் அவனை பிடிக்கணும், மிதிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதவியோ பவரோ முக்கியம் இல்ல, பலம் தான் முக்கியம். தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல டொக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா குப்பை கொண்டிருந்த நீ என்ன எடுத்து பேசுறியா? இதுக்கப்புறம் சூர்யா பண்ற டயலாக் டெலிவரி இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குடிச்சிருந்த எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாட்டுல கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கும் சரி, எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் ஃபேன் ஆயிட்டேன். வாங்க பாப்போம். அத தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல டொக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா குப்பை கொண்டிருந்த நீ என்ன எடுத்து பேசுறியா? தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குடிச்சிருந்த எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாட்டுல கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கும் சரி, எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் சிங்கத்தை நெத்தியில் தோல்வியும் தயார் வச்சிருப்பாங்க. நான் என் நெச்சில வச்சிருக்கேன். நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டது. நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போடாதது. அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். நான் சஸ்பெண்ட் பண்ணுவியா? டிஸ்மிஸ் பண்ணுவியா? படிக்க 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்ட கையிட்டு 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவை கிடையாது. வெளியே போயா? இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். உன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம். இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். எவன் வந்து என் இடத்துல அனாவசியமான வேலை செய்ய விடாம தடுத்தாலும் சரி. யாஸ் நண்பர்களே, முதல் சீனே பீக் சீன். இப்போ வந்து இதுக்கு நான் நடிகர்
நான் அப்படி ஓட விட்டே நடிக்கிறேன், அதான் வந்து கரெக்டா இருக்கும். என் நடிப்பு திறமையெல்லாம் பார்த்து எல்லாம் செதற போறீங்க இன்னைக்கு. இருக்கட்டுண்ணா, இத்தனை வருஷமா நீங்க தானே வச்சிருந்தீங்க. இந்த வருஷம் நாங்க எழுதிக்கிறோம், அடுத்த வருஷம் இல்ல இனிமேல் செவரு எங்களுக்கு தான். மாவட்டத்துல சரி, சென்னை சிட்டில கூவாத்தத்து நாத்துல குளிச்சிட்டு உனக்கு சரி. நான் நெஞ்சில வச்சிருக்கேன், அதனால உனக்கு ஏசி போட்டு வரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போடாது. அவ்வளவுதான். எனக்கும் உனக்கும் சொதப்புறேன். ஓகே, ஓரளவுக்கு தேவைட்டேன். தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டைப்பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல தாமிரபரணி ஆத்துல குளிச்ச எனக்கும் சரி, சென்னை ஆத்தத்துல கூவநாத்துல வாழ்ற உனக்கும் சரி காக்கி ட்ரெஸ் ஏன் கொடுத்துருக்காங்க? அப்புறம் அப்புறம் என்னது காக்கி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீ ஏசி அதானே, இதுல மொட்டைப்பட்டிக்காட்டுல ஆத்துல குளிச்சிருக்காங்க உனக்கும் சரி, சிட்டில கூவாத்ததுனால உனக்கும் சரி காக்கி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே. ரெண்டாவது வந்து சிங்கத்தை எல்லாரும் சிங்கத்தை வந்து நெத்திலியும் தோல்லையும் தாண்டா வச்சிருப்பாங்க. ஆனா நான் நெஞ்சில வச்சிருக்கேன்டா. அதுக்கப்புறம் அதனால உனக்கு ஏசி போட்டோம். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போடாது. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கு வித்தியாசம். சசம் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா டிபார்ட்மெண்ட் வைப்பேன், 50000 ரூபா இருந்தா டிபார்ட்மெண்ட் வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். குனிஞ்சு நிக்கணும். ஒன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். ஓகே நண்பர்களே, ப்ரிப்பரேஷன் டைம் முடிஞ்சு. ஓகே, ப்ரிப்பரேஷன் டைம் முடிஞ்சு. இப்போ வந்து ஆக்டிங் டைம். ஆக்டிங்க பார்த்தெல்லாம் செதற போறீங்க நீங்க பாருங்க. ரைட், ரெடியா? டேய், என்னடா பண்ண போற? ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டைப்பட்டிக்காட்டுல வாழ்ந்து குளிச்சிட்டு எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாத்துல கேவலமா வாழ்ற உனக்கும் சரி எல்லாருக்கும் காக்கி சட்டை கொடுத்துருக்காங்க. நெஞ்சில வச்சிருக்கியா? அதனால உனக்கு ஏசி போட்டது. நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போடாது. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவகிட்டயும் கையெழுதி காசு அவசியம் இல்ல. ஐயோ, இது ஏன் ஒன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், ஆனா இது ஏன் கட்டுற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். நண்பர்களே, ரொம்ப சொதப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல ஆக்டிங்லாம் வேணாம், ரியாக்ட் பண்ணிட்டே முடிச்சிடலாம். பட் இன்னொரு வாட்டி போறேன். தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டைப்பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குளிச்ச எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்தத்து நாத்தத்துல கேவலம் வாழ்ற உனக்கும் சரி காக்கி யூனிஃபார்ம் தான் ஏன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னது காக்கி யூனிஃபார்ம் தான் ஏன் கொடுத்துருக்காங்க? எல்லாரும் சிங்கத்தை நெஞ்சிலையும் தலையிலையும் தோல்லையும் தான் வச்சிருப்பாங்க. நான் என் நெஞ்சில வச்சிருக்கியா? எல்லாரும் சிங்கத்தை வந்து தலையிலையும் தோல்லையும் தான் வச்சிருப்பாங்க. நான் என் நெஞ்சில வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டுரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட வரும். அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். என்ன சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்டயும் கையேந்தி நிற்கிற அவசியம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் இது என் கண்ட்ரோலுக்கு ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன் அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இது உன் கண்ட்ரோலுக்கு ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ், ஒன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், ஆனா இது என் கண்ட்ரோலுக்கு ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். 50% தரிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் வந்து பெர்ஃபெக்டாலாம் நடிக்க முடியாது. ஓகே, அடுத்த சீனுக்கு போலாம். பெரிய வீடியோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வேற நடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. அடுத்து என்ன சீன் பண்ணலாம்? ரைட்டு நண்பர்களே, அடுத்து வந்து இது ஈஸியா பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இது ஈஸியா பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, என்னடா சொல்றாங்க? ராத்திரி பூரா ஒண்ணுக்கு இருக்க கூட நேரம் இல்லாம 40 போலீஸ் நாய் மாதிரி சிட்டி பூரா அங்கேயும் அழைஞ்சிட்டு கிடந்தோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அடிப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு கை போச்சா, கால் போச்சா, உசுறு போச்சான்னு கவலைப்படாம போச்சு. நைட் பூரா பார்க் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க மனுஷனா நீ? துரைசிங்கம்,
அதிகமா பேசுற. சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துட்டு நீ எனக்கு போன் பண்ற? தருவக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கெல்லாம்? எவையா உனக்கு வேலை கொடுத்தா? நேத்து நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு உன்னை நடு ரோட்ல வச்சு வெட்டி இருப்பேன். நீ போட்டுக்கிற யூனிஃபார்மும் இந்த இடம் மட்டும் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. ஒன்ஸ் கேம் ஆடுறீங்க ஓச்சுறேன். நண்பர்களே, சீன் பார்த்தாச்சா? நல்லா இருந்துச்சா? இப்போ வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் டைம் காட்டு ஒன் டைம் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம். டேய் என்னடா பண்ண போற? ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்கல. மண்ணக்கிண தூக்குறதுக்கு முன்னாடி மூக்கு வேத்து நீ எனக்கு போன் பண்ற. அது என்ன அந்த ஏரியாவுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது இது ஏதோ கருவக்குள்ளே ஏதோ சொல்லுவாங்க. நான் ஏதாச்சும் ஒரு ஆட் ஏரியாக்குள்ள நீட் இருக்கிற ஏன் நடக்குதுங்க? நீதான் நடக்குற. இல்லைங்களா வேலை கொடுத்தான் பண்ண துரோகத்துக்கு தூத்துக்குடி டவுன்ல ஓட விட்டு வெட்டியிருப்பேன். யூனிஃபார்மும் இந்த இடமும் தான் உன்னை காப்பாத்துது. ஒன் சைட் கேம் ஆடுறீங்க ஓச்சிருவேன். ஆஹா, இது நமக்கான சீன் மாதிரியே இருக்கு. நேத்து ராத்திரி ஃபுல்லா ஒண்ணுக்கு இருக்க கூட நேரம் இல்லாம 40 போலீஸும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்கல. எப்படியே ஈஸி சீனுங்க, முடிச்சிடலாம். அடிபட்ட போலீஸாருக்கு கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சா? அடிபட்ட போலீஸாருக்கு கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சா? அதுக்கப்புறம் பிப் 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 பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மனுஷனா நீ? சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண தூக்கு முன்னாடி மூக்கு வைக்க நீ எனக்கு போன் பண்ற? இதுக்குள்ள ஏரியாக்குள்ள போற ஓ மூக்கு வேக்க மூச்சு முட்டை. ஓகே இல்லையா? மூக்கு வேக்க மூச்சு முட்டை. ரைட்டு. இல்லையா நடக்குதுங்க? நூறியா நீங்களாம் வேலை கொடுத்தா துரோகத்துக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி சொல். இந்த யூனிஃபார்மும் இந்த இடமும் தான் உன்னை காப்பாத்திடும். ஒன் சைட் கேம் ஆடுறீங்க ஓச்சிருவேன். ரைட் நண்பர்களே, இது வந்து ஈஸியா பண்ணிடலாம் பாருங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு வார்த்தை போன கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சான்னு கேட்கல. பாட்டி பண்ணிட்டு இருக்க மண்ணெண்ண தூக்கு முன்னாடி மூக்கு வேக்க நீ எனக்கு போன் பண்ற? கருவக்குள்ள ஏரியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்றான். இதே நடக்குதுங்க. உள்ள வேலை கொடுத்தது இப்ப பண்ண துரோகத்துக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள போட்டு நடு ரோட்டுக்கு வெட்டி இருப்பேன். நீ போட்டிருக்க யூனிஃபார்மும் இந்த இடமும் தான் உன்னை காப்பாத்துது. ஒன் சைட் கேம் ஆடுறீங்க ஓச்சிரு. ஓகே நண்பர்களே, போதும். இது அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். நம்மளோட எக்ஸ்டென்ட் அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சீனுக்கு போவோமா? ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ரைட்டு நண்பர்களே, இதுவும் வந்து ஒரு பீக் சீன். இது நல்ல இது கண்டிப்பா நான் நல்லா பண்ணிடுவேன். நீங்க பாருங்க, நல்லா பண்ணிடுவேன். சத்தியமா இந்த சீன் நல்லா பண்ணிடுவேன். நான் நினைச்சேன் இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். உன்னை இங்கே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எழுத்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊர்க்காரங்களை காரணமா பண்ண உங்களை நான் கோபம் ஊர்க்காரங்க வெறுப்பிச்சு நிக்கிறாங்க.
வண்டிய ஓடத்தை கூட எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த கடப்பாரை எடுத்து அவன் நடு மண்டையில இருக்கு பின்னால ஓடி வெளியே எடுத்துருவேன். உசம் கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே. நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்ப அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர் வாழவா. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே. மீதி இருக்கிற 14 நாள் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து அந்த திரும்புறாருல அந்த சீன்ல இருந்து நம்ம வந்து பண்ண போறோம். சரியா? Hey, I've seen this one. This is a classic. இப்ப கேட்டல்ல பார்த்தல்ல நீ குரல் கொடுத்துக்கு இத்தனை நான் குரல் கொடுத்தா எத்தனை வழி இவ்வளவு தெரியுமா? விடுறது செங்கல் பிரிக்கிறதெல்லாம் எங்க வச்சுக்க வேண்டாம். எஸ்ஐ தானே ஓட்டு வீட்டுல இருப்பான். ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கிடலாம் பாத்தியா? இங்க நிக்கிறவன் எல்லாம் சரி பெரியப்ப அங்க அண்ணன் தம்பி பங்காளியவே. இதுல இருந்து ஒரு முடி விழுந்தா கூட போயிட்டே இரு. அடுத்த 10 நாளைக்கும் 10 நாளைக்கு திரும்ப தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. ரைட் நம்பர்களே, இதையும் நான் 50% நடிச்சிட்டேன். என்னடி இது? அவ்வளவுதான், இதான் 50%. அடுத்த சீனு. இந்த சீன் ஈஸி. இந்த சீன் வந்து ரொம்ப ஈஸி. ஒன் டைம் பத்தல நான் வந்து டக்குன்னு நடிச்சிருவேன். கல்ல கட்டி போனத கடல இருக்குவோம், கூடவே டானி கிட்ட சரக்கையும் இறக்குவோம். கேட்டா ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் எதிர்க்கியா நடிப்பீங்க. ஒருவேளை நீ என்ன அரெஸ்ட் பண்ணாலும் எல்லா பழியை ஏத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டா என் சகாயம் சேஃப்டியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? போன மாசம் 28ஆம் தேதி ஜெயில உடைச்சு டேனிய கப்பலை ஏத்திட்டு கன்னியாகுமரியில போய் செட்டில் ஆயிருக்கான். அவன் சிம் கார்டை மாத்திருக்கான், செல்போனை மாத்தல. அவன் செல்போன் இருக்கிற IME நம்பரை வச்சுட்டு அவன் எத்தனை சிம் கார்டு மாத்திட்டு இருக்கான், எந்தெந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1 வாரம் நாகர்கோயில் இருந்திருக்கான், 5 நாள் குற்றாலம், 4 நாள் மதுரை, 8 நாள் அருப்புக்கோட்டை, இப்ப கடைசி வந்து ராமேஸ்வரத்துல செட்டில் ஆயிருக்கான். நேற்று திருவனந்தபுரத்துல வந்து உனக்கு சரக்கு கொடுத்துட்டு இப்ப பாய் கூட தெரியாம ஒரு ரோட் கடையில உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணா எங்க போன போட்டு கேளு. எங்க இருக்க? தேவையானப்ப புடிச்சுட்டு வந்தா விட்டு வச்சிருந்தேன். எப்ப உனக்கு தேவை பண்ணியோ இனிமே எனக்கு தேவையில்லை. எஸ் சார். அக்யூஸ் என்ன பண்றான்? சாப்பிட்டு கை கழுவுறா சார். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 40 மீட்டர் சார். டேக் பொசிஷன். டேக்கன் சார். இதுவும் ஆக்டிங் தான். நாங்க சகாயமும் நடிப்பேன். செத்துட்டான், அவ்வளவுதான். மத்தியில வந்து போலீஸ்காரங்க அண்ணனை போட்டுட்டாங்க சார். 100 மைல் தூரத்துல கூட போறதுக்கு 10 செகண்ட், பக்கத்துல கூட போறதுக்கு எவ்வளவு நேரம்? எட்டு தடிச்சு போயிட்டே இருந்தேன். ரைட் நண்பர்களே, பண்ணனா சொன்னா ஒரே டேக்ல முடிச்சிருவேன்ட்டு. அவ்வளவுதான், எல்லா சீனும் முடிஞ்சிருக்கு. பட் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, ப்ரோ முக்கியமான சீனை விட்டுட்டீங்களே அப்படின்னு. எஸ், இந்த ரோடு ரஃபா இருக்கு, வெதர் டஃபா இருக்கு, இந்த சீன் ஒன்றும். அதுக்கப்புறம் வந்து இது அந்த ஓங்கி அச்சா வாட்டர் டன் வெயிட், அதுல ஒரு சீனும் இருக்கும். இந்த 2 சீனையும் வந்து நீங்க நடிச்சு வந்து எனக்கு வந்து அனுப்புங்க. ஓகேவா? எதுல அனுப்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன், இல்லைங்க வரும். ஓகேவா? அந்த மெயில் ஐடிக்கு நீங்க நடிச்சு அனுப்புங்க. அதை வந்து அடுத்த வீடியோல நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இருக்கிற இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் தேவை அப்படின்னா பாக்குறவங்க எடுத்து அனுப்புங்க. ஒரு 10 இல்ல ஒரு 5 வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோல வந்து எல்லாத்தையும் போட்டு ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகேவா? ரைட் நண்பர்களே, அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. சிங்கம் படம் வந்து பீக் ஆஃப் த பீக். இப்ப இந்த வீடியோ அப்படியே முடிச்சு நான் போய் சிங்கம் படம் தான் பார்க்க போறேன். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.